வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். மருத்துவ படிப்பில் 50% இடங்களை ஒதுக்க தனியார் மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. குடிபோதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மருத்துவ படிப்பில் 50% இடங்களை ஒதுக்க தனியார் மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் யாசின் முகமது சௌத்ரி, இயக்குனர் செவ்வேல், இணை இயக்குனர் மேரி ஜோஸ்பின் சித்ரா, சார்பு செயலர் சௌமியா மற்றும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு தனியார் பல் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பிற மாநிலங்களில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கு 50%, 65% என இடங்கள் ஒதுக்குகின்றன. அதேபோல் நீங்களும் புதுச்சேரி அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதற்கு தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு முடிவை தெரிவிப்பதாக கூறினர். மேலும் இந்த ஆண்டு அரசு ஒதுக்கீடாக 50% இடங்களை கொடுத்தே தீர வேண்டும் என்றும் இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு 27ஆம் தேதிக்குள் அரசுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையிலும் சட்டம் ஒழுங்கு வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத்திர ரெட்டி முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வாய்மொழியாகவும் மனுவாகவும் தங்களின் குறைகளை எடுத்து கூறினர். இதனை கேட்டுக்கொண்ட டிஐஜி சத்யசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை முன்வைத்து புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடிபோதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் நேற்று நகரப்பகுதியில் சாரம் அருகே உப்பனாறு வாய்க்கால் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு பொதுமக்கள் அந்த சாலையை பைக்கில் கடந்து சென்று கொண்டிருந்த போது தமிழ்நாடு பதிவெண் கொண்ட சொகுசு வாகனம் ஒன்று அதிவேகமாக வந்து எதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி சிறு தூரம் இழுத்துச் சென்றது. இதில் சுமார் 7க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதம் அடைந்தது மட்டுமல்லாமல் அந்த இருசக்கர வாகனங்களில் வந்த குழந்தை உட்பட 8க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். பலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனை பார்த்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குடிபோதையில் சொகுசு காரை ஓட்டி வந்த நபருக்கு போலீசார் முன்னிலையில் தர்ம அடி கொடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் காரை ஓட்டி வந்த நபரை பொதுமக்களிடமிருந்து காப்பாற்றி காவல் நிலையம் அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடிபோதையில் கார் ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்தியதில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் சேதமடைந்தது மட்டுமல்லாமல் பலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசு அதிகப்படியான ரெஸ்டோபார் மற்றும் பார்களை திறந்து குடிமகன்களை ஊக்குவிப்பதாகவும் இதனாலேயே இதுபோன்ற விபத்துகள் அதிகம் ஏற்படுவதால் இதற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களை மீட்ட இளைஞர்கள் அரசை வசைபாடினர். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் குலாம் அகமது மீர் கலந்து கொண்டார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நீட் தேர்வு முறைகேடு மற்றும் ராகுல் காந்தி மீதான தாக்குதலை கண்டித்து சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளரும் புதுச்சேரி மேலிட பொறுப்பாளருமான குலாம் அகமது மீர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் நீதி வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய குலாம் அகமது மீர் மத்தியில் பாஜக அரசு அமைந்த கடந்த 12 ஆண்டுகளில் நீட் தேர்வு மட்டுமல்லாமல்
பல்வேறு போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள்கள் பலமுறை கசிந்துள்ளதாகவும் இதனை பற்றி மத்திய அரசு எந்த கவலையும் கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரத்திற்காக போராடும் ஒரே கட்சி காங்கிரஸ் தான் என்று குறிப்பிட்ட அவர், நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானவுடன் தேர்வை ரத்து செய்த தவறை மூடி மறைக்கவே என்றும், டெல்லியில் ஜந்தர் மந்தர் உட்பட பல இடங்களில் அமைதியாக நடந்த போராட்டங்களை மோடி அரசே கலவரமாக மாற்றியதாகவும், பிரதமர் இல்லம் முன்பு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போராடிய போது காவலர்கள் அவர்களை மோசமான முறையில் கையாண்டதாகவும் சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், இச்சம்பவம் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும், அவருக்கு வேறு எந்த பதவிகளும் வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்திய அவர், மாணவர்களை துன்புறுத்தும் அனைத்து அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும், இச்சம்பவத்திற்கு பிரதமர் மோடி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். மேலும் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்றும், அதற்கு புதுச்சேரி காங்கிரஸ் உறுதியோடு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உருவையாறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் கறவை பசு மானிய திட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் 50% மானியத்தில் கறவை பசுகள் வழங்கும் திட்டம் தொடர்பான விவசாயிகள் விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை கூட்டங்கள் மங்களம் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகின்றன. முதற்கட்டமாக ஆனந்தபுரம் மற்றும் கீழ் சாத்தமங்கலம் பகுதிகளில் நடைபெற்ற இக்கூட்டங்களை தொடர்ந்து 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் இன்று உருவையாறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. கூட்டத்தில் 50% மானியத்தில் கறவை பசு பெறுவதற்கான தகுதிகள், விண்ணப்பிக்கும் நடைமுறைகள் மற்றும் திட்டத்தின் பயன்கள் குறித்து அதிகாரிகள் விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கமளித்தனர். மேலும் கறவை பசு வாங்க விரும்பும் விவசாயிகளுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு அவற்றை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. அதிகாரிகள் விளக்கமளிக்கையில், ஒரு கறவை பசுவின் மொத்த மதிப்பு 50,000 ரூபாய் எனவும், தகுதியான பயனாளிகள் பசுவை வாங்கிய பின்னர் அவர்களின் வங்கி கணக்கில் 25,000 ரூபாய் மானிய தொகை நேரடியாக செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் தமிழக எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள பகுதிகளில் இருந்து மட்டுமே கறவை பசுக்களை வாங்க வேண்டும் என்றும், வாங்கப்படும் பசுக்களின் பாலை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் வழங்கி பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இதனை அடுத்து கூட்டத்தில் கலந்து கொண்ட பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும், பணமாக மானியம் வழங்குவதற்கு பதிலாக மானிய விலையில் கால்நடை தீவனம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், உருவையாறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் வேலு, கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல், உருவையாறு மருத்துவ அதிகாரி டாக்டர் தேனாம்பிகை, கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர் ராஜேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு திட்டம் குறித்து விளக்கம் அளித்தனர். மேலும் சங்க தலைவர், இயக்குநர்கள் மற்றும் ஏராளமான பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் பதிவு செய்தனர். புதுச்சேரி மாநில விசிகே சார்பில் சிறப்பு மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில விசிக சார்பில் சிறப்பு மாநில செயற்குழு கூட்டம் கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில், தமிழ் தேசியம் கருத்து தொடர்பான தெளிவு தேவைப்படுகிறது. செயல்படாத போது பிரச்சனைகள் வராது, செயல்படும் போதுதான் பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு மாநாட்டிலும் பிரச்சனை வரும், அது அடுத்த மாநாட்டில் சரி செய்யப்படும். தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் விசிக இல்லை. ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம், கொள்கை. இப்பொழுது தேர்தல் அரசியலுக்கு வந்துவிட்டோம், அது வேறு. இப்பொழுது மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுவிட்டோம், பானை சின்னம் பெற்றுவிட்டோம், கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்று இலக்கை எட்டிவிட்டோம். நம்மை போல் சமகாலத்தில் இயக்கங்களை தொடங்கியவர்கள் காணாமல் போய்விட்டனர். சிலர் கட்சியை இணைத்து விட்டனர். நயவஞ்சகம் கலைந்த அரசியல் களத்தில் நாம் தாக்கு பிடிக்கிறோம். நம்மை பற்றி வாழ்த்தாத ஒரு கும்பல் நெருக்கடி காலத்தில் திருமா மீது குற்றம் சாட்டி தலைமையை சிதைக்கும் நோக்கில் செயல்படுகின்றனர் என்றார். இந்த கட்சி சிதற வேண்டும், ஒடிய வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சி இருக்கு என்று சொன்னால் எந்த அளவிற்கு உள்ளனர்? திமுக இத்தனை இடங்கள் வெற்றி பெற்றதற்கு விசிக தான் காரணம். இதனை பூத் புள்ளி விவரத்தோடு காட்ட முடியும். தாவேக்கு கூட்டணி அமைச்சரவையில் விசிக இடம் பெற்றுள்ளது. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், வாரிய தலைவர்கள் கொடுக்காதீர்கள். விசிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அவர் பின்னால் ஆட்கள் இல்லை.
வாக்கு வங்கி சரிந்துவிட்டது என்ற கெட்ட எண்ணத்தோடு தான் விசிகாவை விமர்சித்து வருகின்றனர். தேர்தலுக்கு முன்பும் டார்கெட் செய்யப்பட மாட்டோம், பின்பும் டார்கெட் செய்யப்படுகிறோம். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நான் எடுத்த முடிவு சரி, எங்கள் மீதான நம்பகத்தன்மை பாதுகாப்பாக உள்ளது. இன்றைக்கு நம்மை குறிவைத்து பேசுகிறார்கள். தேசிய அளவில் நீட் தேவையில்லை என பேசி வரும் கட்சி நமது கட்சிதான். கரப்பான் பூச்சி கட்சி போராட்டத்திற்கு போய் வந்தோம். அவர்களது ஒரே கோரிக்கை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான். நீட்டே தேவையில்லை என பேசவில்லை. வடக்கில் இருப்பவர்கள் மோடி அரசு தேவையில்லை, மோடி பதவி விலக வேண்டும் என போராடவில்லை. நீட் விலக்கி கொள்ளுங்கள் அல்லது நீட் ரத்து செய்யுங்கள் என அவர்கள் கூறவில்லை. சமமான கல்விக் கொள்கை என்பது வேறு, ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை என்பது வேறு. நீட் தேர்வு காங்கிரஸ் கட்சி காலத்தில் தான் கொண்டு வந்தது. பாஜக ஏன் தூக்கி எறியவில்லை? நீட் தேவையில்லை என்பதுதான் எங்களது ஒற்றை முழக்கம். அமைச்சர்கள் அதிகாரிகளை மாற்றுவதால் எதுவும் மாறாது. ஆனால் நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என்று கூறுங்கள். தமிழ் தேசிய அரசியல் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜாதி ஒழிப்பு, டெல்லியில் அதிகாரம் குவியக்கூடாது. மாநில அரசுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். சமத்துவத்தை விரும்புவதால் தமிழ் தேசியத்தை பேசுகின்றேன். இதை அழுத்தமாக கூறும் களம்தான் உளுந்தூர்பேட்டை மாநாடு என்றார். மாணவர்கள் போராட்டம் எதிரொலி. புதுச்சேரி கடற்கரை சாலை மூடல், சுற்றுலா பயணிகள் வெளியேற்றம். டெல்லியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்று வரும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரை சாலை மற்றும் அம்பேத்கர் மணிமண்டபம் அருகே ஒன்று கூடி மாணவர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து கடற்கரை சாலை முழுவதும் பேரிகார்டுகள் வைத்து சீல் வைக்கப்பட்டு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை சாலையில் இருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் வெளியேற்றினர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் விளையாட்டு மைதானம் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் கிருமாம்பாக்கம், பேட் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமத்திற்கு விளையாட்டு மைதானம், வடிகால் அமைத்தல் பணிக்கு 19,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும், புதுக்கோயில் குளம் மேம்படுத்துதல் பணிக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும், பிள்ளையார்குப்பம் பகுதியில் புதிய விளையாட்டு திடல் அமைக்க 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள என மொத்தம் 28.94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் சேகர், ஒப்பந்ததாரர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் முத்துமாரியம்மன் ஆலய 37வது சடல் திருவிழாவை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்மின் சுப்ராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 37ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் 9ஆம் நாளான நேற்று முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்ததுடன் தேரின் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இத்திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா ஆடி மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமி மின் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான
பக்காசூரனுக்கு சோறு போடுதல் நிகழ்ச்சி, ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம், காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படையல், சுவாமி முத்துப்பல்லக்கில் திருவீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி, கூடப்பாக்கம், அகரம், உளவாய்க்கால், கோனேரிக்குப்பம் கிராம மக்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கிறிஸ்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 3 நாள் சர்வதேச கருத்தரங்கின் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கிறிஸ்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாட்களாக நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கின் நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் சாம்பால், இயக்குனர் குமாரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளரும் செயலாளருமான கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் விழாவிற்கு தலைமை வகித்து நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் வழிநடத்தினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நிதிஷ் ஷெட்டி, தனபால், ராஜ்குமார், சண்முகம், டாக்டர் சுப்பிரமணியம், சதீஷ்குமார் மற்றும் மார்க்கரண்ட் குல்கர்னி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அவர்கள் கல்வி, ஆராய்ச்சி, புதிய சிந்தனைகள், உலகளாவிய கல்வி வாய்ப்புகள் மற்றும் ஆய்வின் முக்கியத்துவம் குறித்து பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறந்த ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்த ஆய்வாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் கருத்தரங்கில் பங்கேற்ற பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த சர்வதேச கருத்தரங்கம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் புதிய பரிமாணங்களை உருவாக்கும் வகையில் சிறப்பாக அமைந்ததுடன் பல்வேறு புதிய ஆய்வு கருத்துகள் அனைவரின் பாராட்டையும் பெற்றன. கருத்தரங்கத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் தலைமையில் கல்லூரி பேராசிரியர்கள் சிறப்பாக மேற்கொண்டனர். இறுதியாக கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் என்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வலியுறுத்தும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் என்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகர், பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் ஆகியோர் விழாவை சிறப்பித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் டீன் முனைவர் அறிவழகர் அனைவரையும் வரவேற்றார். கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் என்ஜினியர்ஸ் அமைப்பின் தலைவர் முனைவர் ரமேஷ், துணைத் தலைவர் முனைவர் பாலமுருகன், இயக்குனர் முனைவர் சுரேஷ் சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த துவக்க விழாவின் தலைமை விருந்தினராக பிருத்திவி க்ரோ கேர் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இயக்குனர், பட்டர்ஃப்ளை நிறுவனத்தின் மேலாண் துணை இயக்குனர் முனைவர் குமார் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றபடி பொறியியல் துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல மாற்றங்களையும் மாணவர்களுக்கு விளக்கினார். சூழலியல் மாற்றங்களையும் மனிதனின் பேராசையால் ஏற்படும் சூழல் சீர்கேடுகளையும் இந்த நிலை நீடித்தால் காலப்போக்கில் ஏற்பட போகும் பாதிப்புகளையும் அதனை தடுக்க நாம் செய்ய வேண்டிய வாழ்வியல் மாற்றங்களையும் குறித்து மாணவர்களுடன் உரையாடினார். உலகெங்கும் பசுமை சூழலை காப்பதிலும் SDG எனப்படும் நிலையான நீடித்த வளர்ச்சி குறிக்கோள்களில் வருங்கால சந்ததியின் ஈடுபாடு மற்றும் பங்களிப்பு குறித்து விரிவாக விளக்கினார். மேலும் ஹைட்ரஜன் அமைப்பின் செயல்பாடுகளையும் அதன் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்கும் பல்வேறு வாய்ப்புகள் குறித்தும் விரிவாக விளக்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பசுமை சூழ்நிலை மாற்றத்திற்கு சிறப்புடன் பங்காற்றிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் பங்கு கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர்.
எந்திரவியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஹேமலதா அனைவருக்கும் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை எந்திரவியல் துறை பேராசிரியர்கள் முனைவர் ரவிசங்கர், முனைவர் பவளவன பாண்டியன் மற்றும் ஹைஜன் அமைப்பின் மாணவர்கள் சேர்ந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முன்னிறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டங்கள் குறித்து பேசிய அவர், இளைஞர்களை திசை திருப்பும் முயற்சிகளும் இந்தியாவின் சர்வதேச மதிப்பை பாதிக்கும் வகையிலான சதி திட்டங்களும் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்த பிறகே எந்த முடிவுக்கும் வர வேண்டும் என்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா வல்லரசு நாடாக உருவாகும் பாதையில் முன்னேறி வருவதாகவும், ராக்கெட் தயாரிப்பு, ஹைட்ரஜன் ரயில் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற துறைகளில் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வெளிநாட்டு சக்திகள் சதி திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேபாளம், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் போன்று இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் முயற்சிகள் நடைபெறலாம் என்றும், அதுபோன்ற சதிகளை கண்டறிந்து தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். காவல்துறையினர் பல்வேறு மன அழுத்தங்களை எதிர்கொண்டு வருவதாகவும், சில காவலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களையும் சுட்டிக்காட்டிய அவர், அதற்காக நேரடியாக உள்துறை அமைச்சரின் பதவி விலகலை கோர முடியாது என்றார். போட்டித் தேர்வுகள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் முக்கியமான செயல்முறையாகும் என்றும், அவற்றை அரசியலாக்குவது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தினமும் சுமார் 500 பேர் தற்கொலை செய்து கொள்வதாகவும், அதில் கணிசமானோர் மாணவர்கள் என்றும் குறிப்பிட்ட அவர், இந்த பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார். போராட்டங்களின் போது காவல்துறையினரை தவறாக சித்தரிக்கும் வகையில் சமூக வலைதளங்கள் சில காணொலிகள் பரப்பப்படுவதாகவும், அவற்றை மக்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட அவர், தலைமை இல்லாமலேயே அமைதியான முறையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றார். தற்போதைய போராட்டங்களும் சட்டத்தின் வரம்புக்குள் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்று அழைக்கப்படும் அமைப்பில் வெளிநாட்டினரின் ஆதிக்கம் இருப்பதாகவும், சில வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவு கிடைக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதேபோல் மணிப்பூர் உள்ளிட்ட இடங்களில் 2 CIA முகவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் அறிமுகமான பிறகு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களும் மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நீட் அமலுக்கு வருவதற்கு முன்பு அதிக கட்டணம் செலுத்தக்கூடியவர்களுக்கே மருத்துவ படிப்பு எளிதில் கிடைத்ததாகவும், தற்போது திறமை அடிப்படையில் மாணவர்கள் வாய்ப்பு பெறுகின்றனர் என்றும் தெரிவித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், தேர்வு நடத்தப்படுவது தவறல்ல, வினாத்தாள் கசிவு போன்ற குற்ற செயல்கள் நடந்தால் அவற்றை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நீட் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றாலும் அனுமதி வழங்கப்பட்ட இடங்களில் அமைதியான முறையில் மட்டுமே போராட வேண்டும். காவல்துறையினரை தாக்குவதோ வன்முறையில் ஈடுபடுவதோ ஏற்க முடியாதது என்றும் கூறினார். பாராளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு காரணங்களால் கட்டுப்பாடுகள் இருப்பதை நினைவூட்டிய அவர், வங்கதேசம் மற்றும் இலங்கையில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி, இந்தியாவிலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் சதி திட்டங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு தூண்டுதல்களுக்கு இளைஞர்கள் ஆளாகாமல் எந்த விவகாரத்தையும் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதே தனது வேண்டுகோள் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்: 1 கிராம் தங்கம் 13,285 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,06,280 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,340 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள்: மருத்துவ படிப்பில் 50% இடங்களை ஒதுக்க தனியார் மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. குடிபோதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.